திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவு செய்யும் என்றும், பரப்புரை செல்லும் இடமெல்லாம் இந்தியா கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற பேச்சு அதெல்லாம். முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஒரு பக்குவமாக பேச தெரியாமல் பிற கட்சிகளை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதிமுக பற்றி பேசுகிறோம். நாங்கள் ஏதாவது வெளியே வந்து அதிமுக பற்றி பேசுகிறோமா? ஒரு வேன் ஒன்று கிடச்சிருச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னதை பார்த்தீங்களா? ஒருமையில் பேசுகிறது, எல்லாரையும் தரைக்குறைவாக பேசுகிறது, கொச்சைப்படுத்தி பேசுகிறது, பிச்சைக்காரர்கள்ன்றது, ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிறாங்கன்றது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகாங்க? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம், அதிமுகவில் இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.